காப்பாத்துங்க ஐயா, நாக்கிரையா காப்பாத்துங்க ஐயா. யாருமா, என்ன விஷயம்? ஐயா, என் குழந்தை காசை முழுங்கிடுச்சுங்க ஐயா. எவ்வளவு காசுமா? 50 காசுங்க ஐயா. ஏமா 4-5 காசு முழுங்கும் போதே தடுத்து இருக்க வேண்டியது தானே? 50 காசு முழுங்குற வரல நீ என்ன பண்ணி நின்ற? 50 காசுனா 50 காசு இல்ல, 50 காசு. அதான் 50 காசு. காசு கீசு எடுத்து செலவு பண்ணிருந்தா தெரிஞ்சிருக்கும். 50 வயசு ஆகுது, இன்னும் 50 காசுனா என்னன்னு தெரியலப்பா. நாக்கிரையா, உங்களையே நம்பி வந்திருக்க ஐயா, எப்படியாச்சும் என் குழந்தைய காப்பாத்துங்க ஐயா. இப்ப என்ன, உன் பையன் 50 காசு முழுங்கிட்டான், அவ்வளவுதானே? ஐயா, அந்த அம்மாவுக்கு 50 காசு கொடு. நாயக்கரே, ஏற்கனவே என்கிட்ட 1,000 ரூபாய் வாங்கியிருக்கேன். காசு எல்லாம் வேண்டாங்க ஐயா, எப்படியாச்சும் என் குழந்தைய ஆஸ்பத்திரியில சேர்த்து விடுங்க ஐயா. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் ஐயா. அவ்வளவுதானே? நீ போ, நான் பாத்துக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும் ஐயா, மகராசனா இருக்கணும் ஐயா. செல்வா, சட்டை அட நீங்க வேற, இப்ப கடை எல்லாம் மூடிட்டு இருப்பாங்க. நாளைக்கு காலையில டி நகர்ல போய் நல்ல சட்டையா எடுப்போம். ஆங்கர்ல இருக்க சட்டையடியா? மணி, பேபி மணி, பேபி மணி, பேபி நேம் மணி, குட் நேம். டாக்டர், அது இல்ல, குழந்தை முழுங்கிடுச்சு. இவனுக்கு எப்படி புரிய வைப்பேன்னு தெரியலையே. நான் புரிய வைக்கிறேன். இது என்ன 50 பைசே. இத முழுங்கினா இன்னும் ஆகும். நாய்க்கருக்கு 50 காசு நஷ்டம் ஆகும். வெத்தலை பாக்குவாங்க 50 பைசா கொடுத்து வச்சா அந்த டாக்டர் கிட்ட டெமோ காட்டியா? ரெஸ்பெக்டட் சார், ஜானி ஜானி எஸ் பாப்பா, 50 காசு முழுங்கிட்டாப்பா, பிளீஸ் பா, அதை எடுத்து கொடுப்பா. யுவர்ஸ் வயிற்று வலி வேல் நாய்க்கர். நாயக்கரே, அது வயிற்று வலி இல்ல, ஃபேக் புலி. எனக்கு தெரியாதா? காசு முழுங்கினா வயிற்று வலி தான் சொல்லுங்க டாக்டர். குழந்தை போ, ஆனா குழந்தை காப்பாற்றலாம். Come on. What nonsense is this? He is burning. This is children's hospital, you know. I say get out from here. குழந்தைங்க ஆஸ்பத்திரியா? குழந்தைங்களுக்கு மட்டும் தான் வைத்தியம் பார்ப்பாங்க, இவனுக்கு எல்லாம் பார்க்க மாட்டாங்களாம். டாக்டர், இவனும் குழந்தை தான், பேரு குழந்தை சார். சுருக்கி குழந்தை குழந்தை கூப்பிடுறோம். No, no, no. டாக்டர் வீடு எங்க இருக்குன்னு கேளுங்க. டாக்டர் ஏன் வீடு எங்க இருக்கு கேளுங்க. ஐயா, டாக்டருக்கு எத்தனை குழந்தைங்கன்னு கேளுங்க. டாக்டர் எத்தனை குழந்தைங்க கேளுங்க. டாக்டர் குழந்தைங்க நல்லா இருக்கணும்னா நம்ம குழந்தை நல்லா இருக்கணும் சொல்லுங்க. அவரு குழந்தை டாக்டர் கம்பவுண்டர். குழந்தை 50 காசு முழுகி 2 நாளா, அது வரைக்கும் நீங்க என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க? ஆம்புலன்ஸ் கூப்பிட வேண்டியதானே? கூப்பிட்டு பார்த்தோம் நாய்க்கர, சேரிக்கெல்லாம் ஆம்புலன்ஸ் வராதான். வரும், சரிண்ணா வரும். நீங்க குடிக்கிறதுக்காக பாட்டுச்சேரி கூப்பிட்டு இருப்பீங்க, அதான் வரல. நாய்க்கர, அது ஐயா, அந்த ஆம்புலன்ஸ் என்ன வரல? ஒரு 4 to 5 லட்சம் ரூபாய் ஆகும். முன்னாடி பெருசு பெருசா இருக்குமையா இஞ்சி, அதெல்லாம் இல்லாம எவ்வளவுயா? ஒரு 1 லட்சம் ரூபாய் ஆகும். இந்த டோரு சீட்டு சீரிங்க இதெல்லாம் இல்லாம எவ்வளவுயா? ஒரு 40,000 to 50,000 ரூபாய் ஆகும். இந்த கருப்பு கருப்பா உருண்டை டயர் 4 டயர் அதெல்லாம் இல்லாம எவ்வளவுயா? அது ஒரு 5,000 ரூபாய் ஆகும். இந்த ஆம்புலன்ஸுக்கு முன்னாடி உருண்டியா மஞ்சா எலுமிச்சப்பழம் ஒண்ணு தொங்குவேன், அது எவ்வளவுயா? அது 75 to 1 ரூபாய் ஆகும். வாங்குறோம், 5 எலுமிச்சப்பழம் வாங்குறோம். 1.75ன்னா 5க்கு 150, 230 ஆகுமையா? வாங்குறோம், 5 எலுமிச்சப்பழம் வாங்குறோம். ஏழைக்கு நாமெல்லாம் ஜூஸ் போட்டு சாப்பிடுவோம், பணக்கார கம்யூனிட்டி வச்சுக்கிறார். நாய்க்கரா, எஸ்பி வந்திருக்கிறாரு. நான் இங்க எஸ்பியா வரல. என்ன பிரியா? நாய்க்கர, இங்கிலீஷ் வார்த்தை தான், ஆனா தனியா சொன்னா அசிங்கமா இருக்கும், விட்டுருங்களா? நாய்க்கர, நான் கொஞ்சம் தனியா பேசணும். எஸ்பி கொஞ்சம் தனியா பேசணுமா? வாங்க நம்ம எல்லாம் வெளில போய் நிப்போம். அது இல்ல நாய்க்கர, உங்ககிட்ட தனியா பேசணும்.
என்னமா காமெடி பண்றீங்க? கீழே இறங்கி உட்காந்து. ஆமா, என்ன பிரச்சனை? நாயக்கர, உங்களுக்கே தெரியும் எனக்கு ஒரே ஒரு பொண்ணு. 5 கிலோ அரிசிக்கும் ஹார்லிக்ஸ் பாட்டிலுக்கும் ஆசைப்பட்டு ஆபரேஷன் பண்ணி ஒன்னொன்னு எடுத்துட்டா. ரெண்டாவது என்ன ஹெல்ப் பண்ண சொல்றியா? அது இல்ல நாயக்கர, போலீஸ்காரன் பொண்ணாச்சே, கொஞ்சம் தைரியமா வளர்த்துமேன்னு ஆம்பளை மாதிரி வளர்த்துட்டேன். இப்ப என்ன உன் பொண்ணு தாடி மிஷிய வச்சுக்கிட்டு லுங்கிய தூக்கி மட்டிக்கிட்டு ஊர் சுட்டுடா? அது இல்ல நாயக்கர, கப்பைஸ் வாங்க போன என் பொண்ணு திரும்பி வரும்போது வெறும் கப்போட வந்தா. ஒலிம்பிக்ல உயிரை குட்டு ஓடுறவன வெறுங்க திரும்பி வரா. உன் பொண்ணு கப்போட வந்திருக்காள், சந்தோஷப்படியா? கப்போட வந்த என் பொண்ணு கற்போட 4 பேர் விளையாடிட்டாங்க. விளையாட்டு யார் ஜெயிச்சா? நாயக்கர, ஏன் ஆட்டம் டிரா ஆயிடுச்சா? நாயக்கர, 4 பேர் நல்லா இருக்கணும்னா எதுவுமே தப்பு இல்லை. இது கூட தப்பு இல்லடா. இப்ப ஹாஸ்பிடல்ல இருந்துதான் வரேன். நீங்க அடிச்சு போட்டீங்களே, அந்த ஆள் உயிரோட தான் இருக்கான். ஏன்பா? ஏன்பா அடிச்சு போட்டீங்க? சொல்லுங்கப்பா, ஏன் அடிச்சு போட்டீங்க? அச்சுலதான் அவுட் கோயிங் 10 நிமிஷம் சொன்னாங்க, அதான் அச்சு போட்டேன். பேசுமா? நாயக்காரா, சாரு நேத்து என்ன பாத்துருச்சு. குளிக்கிறப்ப தாப்பா போட்டு குளி எத்தனை சொல்லிருக்கா, இப்ப வந்து பாத்துருச்சுன்னு சொல்ற. அப்பா சும்மா பேச்ச மாத்தாதீங்க. மத்தவங்க பண்ண தப்ப கண்டிக்கிறதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? சிலப்பதிகாரம் இருக்குது. ஃபர்ஸ்ட் பத்திரமா குத்துரு, பக்கத்துல இருக்கிற தமிழ் வாத்தியார். வாய மூடி. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஏன்பா, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? வாக்கு கொடுத்துட்டமா, என்ன மாதிரி ஒரு பொண்ணை பத்தி தகப்பனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். என்ன வாக்கு கொடுத்தீங்க? எஃப்டில வர மாதிரி கேட் வாக்கு கொடுத்தேன். போன நிறுத்துங்க. எதுக்காக நடுரோட்ல அடிச்சீங்க? சொல்லுங்கப்பா, எதுக்காக நடுரோட்ல அடிச்சீங்க? 12 மணிக்கு பார் எல்லாம் மூடிட்டாங்க, அதான் நடு ரோட்ல சரக்கு அடிச்சோம். என்ன சார்மா, உனக்கு ஒண்ணு தெரியாது. நீ சின்ன 4 கிளாஸ் சாராய் அடிக்கணும்னா 40 கிலோமீட்டர் நடந்து போகணும். அடிச்ச போது இறங்குறதுக்குள்ள வீட்டுக்குள்ள ஓடியா. என்னைக்காவது சரக்கு அடிச்சுட்டு ரோட்ல வரும்போது நம்ம சண்டை போடாம வருவோம் நம்பிக்கை இருந்ததா? இல்ல, சண்டை வலிச்சாதான் நாம சரக்கு அடிச்சிருக்கோம்னு மத்தவங்களுக்கு தெரியும். நடுரோட்ல எதுக்கு அந்த பையனை அடிச்சீங்கன்னு கேட்டா நீங்க சரக்கு அடிச்சதை பத்தி சொல்றீங்களா? இதெல்லாம் தப்பு இல்லையா? தப்பு இல்லமா, 4 பேருக்கு நல்லது பண்ணா எதுவுமே தப்பு இல்ல. யாருப்பா அந்த 4 பேரு? நானு, செல்வா, ஐயரு, நான். நாயக்கரா, உங்களையே நீங்க 2 வாட்டி சொல்லிக்கிறீங்க. இது போங்க ஆட்டம். என் மனசுக்கு எது சரி பண்ணுதோ அதுதான் செய்யும். அப்ப என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நான் செய்யலாமா? செல்வா, 1ல பாதி போனா எவ்வளவு? செல்வா, கால் 2 கால் சொல்லு. என்ன நாயக்கரா தப்பா சொல்றீங்க? 1ல பாதி போனா எப்படி 2 கால் வரும்? அரை தான் வரும். சாருமா அரை. அறிவு இருக்கா உனக்கு? எங்க நீ அரைன்னு சொன்னா உன்னை அரைஞ்சிருவாங்க. உசாரா 2 கால் சொன்ன, அரைன்னு சொல்லிட்டு அடி வச்சு நிக்கிற கம்யூனிட்டி. ஏன்பா என்ன அடிச்சீங்க? சொல்லுங்க, ஏன் என்ன அடிச்சீங்க? இல்லம்மா, நீ செல்வாவ போங்குன்னு தெரியுதுல்ல, உங்களுக்கு சரியா படுறது ஊருக்கே போங்குன்னு படுது. வேணாப்பா, விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. அதான் சூதுல வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டன. இனிமே ஒண்ணுனா இந்த துண்டுதான் இருக்கு. இதை கீழே விட்டனா அழுக்காயிடும். பரவாயில்லையா? அப்போ நீங்க நிறுத்தவே மாட்டீங்களா? அவங்க நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். யாருப்பா? யார? காலைல இருந்து ராத்திரி வரைக்கும் ஊருக்கே கேட்கிற மாதிரி சீரியல சவுண்டா வச்சு கேட்கறாங்களே பொம்பளைங்க, அவங்க நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். வீட்டுல 2 பேர் இருந்தாலும் ரோட்ல 30-40 கொடுத்த லைன் கட்டி வச்சு அடாவடியா தண்ணி பிடிக்கிறாங்களே பஜாரிங்க, அவங்க நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். ஆட்டோல 3 பேர் வந்தா ஏன் ட்ரிபிள்ஸ் வந்தீங்கன்னு மடைக்கு மாமூல் கேட்கறானே போலீஸ்காரன், அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். ஸ்கூல் லீவ் விட்டா போதுன்னு மொட்டை மாடியில தொம்முன்னு குதிக்கிறாங்களே வாடகை பசங்க, அவங்கள நிறுத்த சொல். நீ அதெல்லாம் நிறுத்தது இருக்கட்டும், உன் வண்டி அதுக்கு எங்க வீட்டு வாசல்ல நிறுத்திக்கிற? ஒழுங்கா தூங்கிட்டு முன்னாடி நிறுத்துறா. அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். அவனை நிறுத்த சொல்ல மறுபடியும் ஆரம்பிச்சிட்ட. நீ எங்க இந்த கட்டை ஜோகுதா கையில போன? என்னையா எல்லாரும் சேர்ந்து கும்பலா வந்திருக்கீங்க? செல்வா,
அடிபட்டுச்சா? भाई मेरा बेटा तुम्हारा बेटा சுமாரா பட்டா இன்னைக்கு கேட்டா எப்படி? அதுக்கு ஷூட்டிங் பண்ணிட்டு தரேன். என்ன அது வந்து நாயக்கரே, ஆண்டவன் கையை விட்டுட்டான். யாருப்பா கேட்டா? நாயக்கர சூர்யா நம்மள விட்டு போயிட்டான் நாயக்கர. சூர்யா 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 வேணா நாயக்கர, சொல்றது கேளுங்க வேணா. டேய், நாயக்கர் என்ன பால்வாடி ஸ்கூல்ல சேர போறாரு. எழுதி காட்டுற கேட்டு படாங்க. சூர்யா 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 ஏய், ஏன் இப்ப ஓவரா பில்டப் தர? உன் பையன் சூர்யா எஸ்ஏ சூர்யா நச்சா பட்டு போய்க்கிறான். அதுக்கே ரொம்ப பண்ற. சூர்யா நான் தான் அச்சேன். பீர் பாட்டில் ஓபன் பண்ணி வச்சா கேஸ் போயிடும் இல்ல, அதாண்டா அச்சேன். நாய்கரியா 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 போலீஸ் தொத்திட்டு ஓடிடுங்க. நான் இங்கதான் இருக்கிற விஷயம் போலீஸுக்கு எப்படியா தெரியும்? நாய்கரியா எங்க போலீஸ்காரங்க என்ன தொத்திட்டே வந்தாங்க. நான் சொல்ல மாட்டேன்னு நேரா இங்க ஓடி வந்துட்டேன். சபாஷ்டா மண்டை, போலீஸ்கார ஆளுக்கு நாயக்கர் தான் இருக்காரு காட்டி கொடுத்துட்டியடா. நான் வேணா ஓடி போய் நாய்க்கர் மல்லிக்கல்ல முடி வெட்டி நிக்கிறாருன்னு போய் சொல்லிட்டு வந்துட்டுமா? இதுதான்டா ஒரிஜினல் அக்மார்க் போய் மளிகை கடைக்கு வேண்டா முடி வெட்ட போவா. நாயக்கரே, இப்படியே பேசிட்டே இருந்தா போலீஸ் வந்து புடிச்சிருவா. வாங்க எங்கேயாவது ஓடி போய் எஸ்கேப் ஆயிடலாம். வாங்க வாங்க. யாரும் அசையாதீங்க. அசைஞ்சா என்ன பண்ணுவீங்க? சுட்டுடுவோம். நாங்க யாரும் அசையல. நாய்க்கரே, செஞ்சிட போறீங்க. போலீஸ்காரங்க உங்களை சுட்டு விடுவாங்க. மிஸ்டர் வேல் நாய்க்கர், நீங்க பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். மரியாதை நீங்களே வெளியே வந்துருங்க. நீங்க என்ன கண்டுபிடிக்கிறது? அதான் போட்டு கொடுத்துட்டாங்க. மிஸ்டர் வேலு நாய்க்கர், உங்களுக்கான அரெஸ்ட் வாரண்ட். யூ வாரண்ட் அரெஸ்ட். உன்னால என்ன அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா நான் வேல் நாய்க்கர்ல, இன்னில இருந்து வேலு முதலியா ஜாதி சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கேன். இது மாதிரி ஏதாவது போங்காட்ட ஆடுவேன்னு தெரிஞ்சுதா? அரெஸ்ட் வாரண்ட் ஃபார் வேலு நாயக்கர், வேலு முதலியார், வேலு செட்டியார், வேலு நாயுடுன்னு எல்லா ஜாதியிலும் அரெஸ்ட் வாரண்ட் வாங்கி வச்சிருக்கேன். இந்த தடவை நீங்க தப்பிக்கவே முடியாது வேலு நாயக்கர். நடங்க ஸ்டேஷனுக்கு. நீ வேணா நடந்து போ, நாங்க பின்னாடி ஆட்டோல. பாவி, கோர்ட்டுக்குள்ள போயிருந்தா கூட நாய்க்கரை விடுதலை பண்ணிருப்பாங்க. அனாவசியமா அவரை ஓட விட்டு என்கவுண்டர்ல சாகடிச்சிடலாம். நாய்க்கர் செத்துட்டாரா? நாய்க்கரே, நீ நல்லவரா கெட்டவரா? நாய்க்கரே நல்லவரா? வேண்டாம்,
அவர் நல்லவருன்னு சொன்னா 40 சவரம் நகை போட்டு உன் பொண்ணு அவரு கட்டி கொடுக்க போறியா? இல்ல அவர் கெட்டவருன்னு சொன்னா அவர் பேச்சு கா விட்டு போறியா? பண்றதையும் பண்ணிட்டு பண்ணாட நாய் பச்சை குழந்தை மாதிரி நடிக்க. அடிடா